Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the feast of dedication that can change your lives. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the feast of dedication celebrated by God's people in this time and season. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் கொண்டாடுற தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை பற்றி பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் அவருக்கு நன்றி நான் செலுத்துகிறேன். Greetings to all my wonderful viewers in the name above all names. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மேலான நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். The next 20 minutes you're going to hear about special revelation given to God's apostles that will take you to higher levels of anointings and blessings in your life. அடுத்த 20 நிமிஷத்தில் அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடை பற்றி நீங்கள் கேட்க போகிறீர்கள். அது மேலான அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். All the commandments of the Lord which the Lord God of Israel commanded His people to obey in the Old Testament in different times and seasons was providing an opportunity for God's people to God to bless His people. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு காலத்துலேயும் நேரத்துலேயும் கூட கர்த்தரை கொண்டாட வேண்டும் என்று கட்டளைகளை கொடுத்ததை அது கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு சந்தர்ப்பமாக இருந்தது. If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. The very instant if you call, the Lord Jesus will be at your side to deliver you and open a door of breakthrough. நீங்கள் கூப்பிடுற அந்த நேரத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் உம்முடைய அருகில் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு வாசல் திறப்பார். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவாலயமே, தேவனின் ஆலயமே, மகிமையின் ஆலயமே, பரிசுத்தாலயமே, நாமே அவாலயமே, தேவனின் ஆலயமே. Hallelujah. During the past months, we have been studying about the first two of the three feasts which the Lord God of Israel had commanded His people to celebrate Him. That covers 12 months of the year. கடந்த மாதங்களில் நாம் வருஷம் 12 மாதத்தில் கர்த்தருடைய ஜனங்க கொண்டாட வேண்டிய முக்கியமான 3 பண்டிகையை பற்றி, அதில் 2 பண்டிகையை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தோம். Now we are in the season of the third and last feast of the Lord, through which God's people would receive their blessings for the last 4 months of the year 2024. இப்போ நாம் இருக்கிற காலகட்டம் 3வது மாரிக்கால பண்டிகையில் காலத்தில் இருக்கிறோம். அந்த கடைசி 4 மாதத்தின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் தேவனை கொண்டாடி பெற்றுக்கொள்ளும்படிக்கு. You might be wondering also why most of my messages are rotating around Feast of the Lord. Why it's Feast of the Lord oriented? Don't they all relate to Old Testament Israelites? அப்போ நீங்கள் யோசிக்கலாம்,
ஒரு செய்தியிலே பற்றி கர்த்தரோட பண்டிகைகளை பற்றி அதிகமாக ஏன் நான் பேசுகிறேன் என்றால், இது நீங்கள் சொல்லலாம் பழைய ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு கொடுத்த பண்டிகை அல்லவா, ஏன் இப்போ இவ்வளோ அதை பற்றி நாம் பேசுகிறோம். டு டெல் யூ தி ட்ரூத், ஐ ரியலி நெவர் மென்ட் இட் டு பி. உண்மை சொல்ல வேண்டுமென்றால் அது பண்டிகை பற்றி பேசணுன்னு நான் தீர்மானம் பண்ணல. பட் when I pray and start preparing my message, the Lord leads me in this manner. ஆனாலும் செய்தி ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஜெபிச்சு செய்தி ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியில் நீ செய்யன்னு சொல்லி எனக்கு என்ன உணர்த்துறாரு. Actually, in all this I have received the understanding that all the 66 books in the Holy Bible are revolving around the 3 major feasts commanded by the Lord God of Israel for His people to celebrate throughout the year. ஆனாலும் இந்த செய்திகளெல்லாம் ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் உணர்த்தினது வெளிப்படுத்தின காரியங்கள் என்னவென்றால், நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், வேதத்தில் உள்ள 66 புஸ்தகமும் கூட அதோட சாராம்சம் இந்த 3 இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட பழைய ஏற்பாட்டில் கட்டளையிட்ட 3 பண்டிகைகளில் அதில் முழுக்க அடங்கி இருக்கிறதே நான் கவனிச்சிருக்கிறேன். If you see in the New Testament, the Lord Jesus Christ never missed any feast celebration. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகை கூட தவறி விடவே இல்லை. Today God's people, whatever they know about the Bible or not, they must know about the 3 feasts thoroughly. Otherwise they can even miss out on the second coming of the Lord Jesus Christ like the 5 foolish virgins did. இன்றைக்கு நம்ம இந்த காரியங்களை கவனிச்சா கர்த்தருடைய ஜனங்கள் வேறு என்ன நாம் வேதத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ, இந்த 3 முக்கியமான பண்டிகைகளை பற்றி அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்றால் புத்தி இல்லாத 5 கன்னிகளை போல கூட ரெண்டாம் வருகையில் கைவிடப்பட முடியும். All the 3 feasts point only to one God, our Lord and Savior Jesus Christ. இந்த 3 பண்டிகையும் அது ஒருவரை மட்டும்தான் சுற்றி காட்டுகிறது. அது நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். The first feast is clear in 1 Timothy 3 verse 16. முதலாவது பண்டிகை 1 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் விளக்கமாக இருக்குது. God, who is a spirit, was manifest in the flesh. The first coming of the Lord Jesus Christ to the earth. ஆவியாக இருக்கிற தேவன் 1 திமோத்தி 3:16 ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை பூமிக்கு. The second feast is after the Lord Jesus Christ died and rose again the 3rd day and is back in the spirit form. ஆனால் ரெண்டாம் பண்டிகை எதென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சரீரத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் ஆவியில் திருப்பி பூமிக்கு வந்ததை பற்றி. His spirit was poured into mortal man on the day of Pentecost. அவருடைய ஆவி மாம்சமான மனுஷனுக்குள்ளே பெண்டிகாஸ் பண்டிகை அன்னைக்கு ஊற்றப்பட்டதை பார்க்குறோம். The third feast is the second coming of the Lord Jesus Christ to the earth to take his bride as the heavenly bridegroom. மூணாவது பண்டிகை எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு 2ஆம் வருகையில் தன்னுடைய மணவாட்டியை ஆகிய சபையை அழைத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும்படிக்கு. Today we are living in the times and seasons of the second coming of the Lord Jesus Christ. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கால நேரம் எதாவா இருக்குது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And all God's people should be preparing for it. கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் அதுக்காக
ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. The first thing you must have if you are planning to go as the bride is that you must have your husband's sign or token given for love and good works. அப்போ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டியா இந்த பூமியில் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? முதலாவது என்னவென்றால், அன்புக்கும் நற்கிரியைக்கும் அடையாளமாக திருமணத்தில் ஒரு அடையாளத்தை கொடுக்கறதே உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். when you are espoused to him and also his name, அவரோடு நிச்சயம் செய்யும்போது அவருடைய பேரும் மணவாளனுடைய புருஷனுடைய பேரும் நமக்கு வேணும். அவர் கொடுக்குற அடையாளம் நம்ம மேலே காணப்பட வேண்டும். In 2 Corinthians 11 verse 2 we read Apostle Paul saying, I have espoused you as a chaste virgin to one husband. 2 Corinthians 11:2 நாம் வாசிக்கிறோம், ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியா உங்களை நியமித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். You cannot be the bride of the Lord Jesus Christ if you don't have his name. நீங்கள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா அவருடைய பேர் உங்களுக்கு இல்லை என்றால் மணவாட்டியாக இருக்க முடியாது. Or you are not sealed with the blood which he purchased on Calvary cross. அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்களை விலக்கிரயம் கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் உங்களை விலக்கிரயம் கொடுத்து வாங்கின அந்த இரத்தத்தின் முத்திரை உங்கள் மேலே இல்லை என்றால் நீங்கள் மணவாட்டியாக இருக்க முடியாது. Not everyone who says I am the bride or Lord, Lord are going to go. Jesus will say, I don't know who you are. நாங்கள் தான் மணவாட்டின்னு சொல்கிறவங்க போகிறதில்ல. கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவர் இடத்துல கூப்பிடுறவர்களும் போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? நீங்கள் யார் என்று நான் அறியேன்னு சொல்லுவார். Both these things you receive only in baptism according to Acts 2:38. இந்த ரெண்டு காரியம் எங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் முழுக்க ஞானஸ்தானத்தில் அப்போஸ்தலர் 2:38 பிரகாரம் in the name of Jesus Christ, not in any other name. அது இயேசு கிறிஸ்து நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானத்தில் வேறு எந்த நாமத்திலையும் பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த அடையாளங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. In Acts 20:28 we read about the church which he purchased with his own blood. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 நாம் என்ன வாசிக்கிறோம்? சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச சபையை பற்றி வாசிக்கிறோம். Better check on your baptism immediately and confirm your salvation, without which no one can go to heaven. இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் எந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்கன்னு உங்களை சோதித்து பார்த்து அது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாயா இல்லையா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் மோட்சத்துக்கு போக முடியாது. வேதத்தின் பிரகாரம் according to the Bible you cannot go. Today I am going to talk about another feast also celebrated by the Jews called Hanukkah in Hebrew. இன்றைக்கு நான் இன்னொரு பண்டிகை பற்றி பேச போகிறேன். அது யூதர்கள் இந்த காலகட்டத்தில் கொண்டாடினார்கள். அதோட பேர் மூல பாஷையில் ஹானிக்கா என்று, ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷன் ஆஃப் த டெம்பிள். அதுக்கு ஆங்கிலத்தில் தமிழில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு சொல்லப்படும். The Lord Jesus Christ also attended this feast. We read in John 10:22. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பண்டிகை கொண்டாட போயிருந்தார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 10:22 வாசிக்கிறோம். The feast of dedication came in Jerusalem and it was in winter. Jesus walked on Solomon's porch. எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அது மாரிக்காலமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சாலமன் உட மண்டபத்தில் உலாவினார்கள் என்று வாசிக்கிறோம். These two are all winter feasts. இப்போ பாக்கி இருக்கிற இந்த ரெண்டு பண்டிகைகள் மாரிக்கால பண்டிகையாக இருக்குது. This feast is not mentioned in the Old Testament, but it happened
between the Old Testament and New Testament days. இந்த பண்டிகை பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது இல்லை, அதை பற்றி எழுதப்பட்டதில்லை. ஆனால் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு முடிவுக்கும் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்துக்கு மத்தியில் தான் இந்த பண்டிகை ஆரம்பமானது. It was during the days while most of God's children fell away from the faith and assimilated in the pagan world around them. இது எந்த காலத்தில் ஏற்பாடு ஆனதென்றால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் இந்த டார்க் ஏஜஸ் இருளுள்ள காலத்தில் கர்த்தருடைய ஜனங்க வந்து விசுவாசத்தை விட்டு உண்மையான தேவனை விட்டு தூர போய் பிரஜாதிகளோட மார்க்கத்தில் போய் சேர்ந்து கொண்டார்கள். Hallelujah. The Gentile king overcame them and profaned the Jews' temple by forcing them to leave their sacrifices and offer pagan sacrifices. அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜா வந்து பிரஜாதி ராஜா என்ன செய்தார்கள் என்றால் யூதர்களோட தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களோட பலிகளை நிற்க வச்சுட்டு செய்யக்கூடாத பிரஜாதிகளோட பலிகளை செலுத்தும்படிக்கு கட்டாயப்படுத்தினார்கள். Some of the Jews joined them, but a group of Jewish freedom fighters rose up against them. அப்போ ஒரு சில யூதர்கள் பிரச்சனைக்காக பிரஜாதிகளோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் யூதர்கள் மத்தியிலேருந்து விடுதலை ஆகும்படிக்கு போராட ஒரு கூட்டம் எழும்பினதை பார்க்குறோம். Under the leadership of Judah Maccabee to fight the pagans and overcome them. ஜூடா மேக்கபின்னு சொல்லிட்டு ஒரு யூதரோட தலைமையில் என்ன செய்தார்கள், இந்த பிரஜாதி ராஜாவோட போராடி மேற்கொள்ளும்படிக்கு ஆயத்தம் செய்தார்கள். God's people took back the temple in Jerusalem from the pagans victoriously. கர்த்தருடைய ஜனங்க என்ன செய்தாச்சு, அவர்கள் சண்டை போட்டு பிரஜாதிகளோட சண்டை போட்டு கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை பிரஜாதிகளிடத்துலேருந்து வெற்றியோடு கர்த்தர் அது திருப்பி எடுக்க கிருபை செய்தார். And then what did they do? They rededicated it back to the God of Israel. அவர்கள் என்ன செய்தார்கள், திருப்பி தங்கள் தேவனுக்கென்று இஸ்ரேலின் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்தார்கள். Ever since then the Jews have celebrated the feast of dedication or Hanukkah in Hebrew. அப்பத்திலேருந்து அவர்கள் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையோ இல்லைன்றால் ஹானுக்கா என்ற மூல பாஷையில் கொண்டாடி இருக்கிறார்கள். Actually, if you ask why this feast is, I am talking about this feast is because in our church also we are celebrating its anniversary on the 23rd of September under the banner Jesus Name Crusade, and John 10:22 the feast of dedication. அப்போ ஏன் இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன் என்றால், நீங்கள் அது ஏன்னு கேட்டால் எங்களுடைய சபை கூட வந்து 23ஆம் தேதி இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் நேம் க்ரூசேட் என்ற தலைமையில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வைத்து நாங்கள் இந்த மாதம் கொண்டாடுகிறோம். ஆல்சோ திஸ் ஃபீஸ்ட் வாஸ் celebrated by the Jews in the 9th month in the Hebrew calendar, Chislev. இந்த பண்டிகை வந்து யூதர்கள் வந்து 9ஆம் மாதம் எப்ரே கேலண்டரில் இஸ்லு என்ற மாதத்தில் கொண்டாடினார்கள். Based on the revelation given to my senior pastor Bishop Reuben, a holy war was fought by the saints of God in the Jesus Name Crusade. அப்பொழுது என்னுடைய தலைமை போதகர் வந்து அப்போஸ்தலர் பிஷப் டாக்டர் ரூபன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு பிரகாரம் ஜீசஸ் நேம் க்ரூசைட் என்ற தலைப்பில் ஒரு பரிசுத்த யுத்தம், ஒரு போராட்டம் நடந்தது கர்த்தருடைய ஜனங்களுக்கு. Like how the Jewish saints fought with the pagans who profaned the temple of God and got it back victoriously.
அப்போ இது யூதர்கள் அந்த காலத்தில் பிரஜாதிகளோ கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின போது பரிசுத்தவான்கள் யூதர்கள் என்ன செய்தார்கள், எதிர்த்து நின்று அதை வெற்றியோடு போராடி கொண்டது போல ஒரு யுத்தம் நடந்தது. And they rededicated it to the Lord, celebrating the feast of dedication. Hallelujah. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தேவனுடைய ஆலயத்தை பிரஜாதிகள் கையிலேருந்து எடுத்து கொண்டு எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மறுபடியும் பிரதிஷ்டை செய்து தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடினார்கள். In the same way, the Church of Lord Jesus Christ is celebrating the 44th anniversary, 3 days meeting, 21st, 22nd and 23rd. Bishop Reuben has battled over 30 years in this place with the pagans who tried to take control of it and profane it. அப்போ நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருசபை 44வது ஆண்டு விழா 3 நாள் கூட்டம் கொண்டாடுகிறோம். 21, 22, 23 செப்டம்பர் இந்த மாதம் கொண்டாட போகிறோம். பிஷப் ரூபன் அவர்கள் 30 வருஷம் இந்த பகுதியில் பிரஜாதிகளோடு போராடி வெற்றி பெற்று, கர்த்தரோட கிருபையில் வெற்றி பெற்று இந்த இடத்துல ஒரு சபையை கட்ட, இந்த மாதிரி ஒரு அழகான சபையை கட்ட தேவன் கிருபை செய்தார். பிரஜாதிகள் இங்கே அது இந்த இடத்தையே பரிசுத்த குலைச்சலாக்கி வேறு காரியத்துக்கு எடுக்கும்படிக்கு வந்தப்போ அவர் போராடி வெற்றி பெற்று கொண்டார்கள். அப்போ when the Gentiles came and tried to take it over 30 years, Bishop Reuben has battled with them and taken it and built Church of the Lord Jesus Christ here. No one else would have stood through it. They would have left it and gone long ago. வேறு யாரும் இந்த இடத்துல அவங்களுக்கு விரோதமாக, கட்சிக்கும் பிரஜாதிகளுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று இது செய்திருக்க முடியாது. எல்லாரும் எப்போ போய்விட்டிருக்குவார்கள். பட் he was called of God for that very purpose. ஆனாலும் என்னுடைய தலைமை போதகர் இந்த காரியத்துக்காகவே அபிஷேகம் பெற்று தேவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். Today here we are celebrating the feast of dedication in the Church of Lord Jesus Christ because he stood faithful to God in facing persecutions. அப்பொழுது இன்றைக்கு இந்த மாதம் நாங்கள் தேவாலய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருசபை தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் பிஷப் ரூபன் அவர்கள் இந்த துன்பங்களெல்லாம், இந்த பிரச்சனைகளெல்லாம் விரோதமாக எதிர்த்து நின்று கர்த்தருக்கு உண்மையாக நின்று தொட்டு அப்படி நாங்கள் செய்ய முடியுது. If you had seen this place 15 years back, you would have never imagined such a building would ever come up here in your wildest dreams. நீங்கள் 15 வருஷம் முன்பாக அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருந்தா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டடம் இந்த இடத்துல கட்டி எழுப்ப முடியுமான்னு நினச்சே இருக்க மாட்டீர்கள். இந்த முகவரி கூட அட்ரஸ் அங்கே ஆரம்பத்தில் போடுவார்கள். அந்த இடத்துல நீங்களும் கூட இந்த வருஷம் எங்கள் 44வது ஆண்டு விழா கொண்டாடுறதுக்கு நீங்கள் கூட பார்க்கணும். ஸோ the address is on the screen. At that address the church building is. So we are celebrating the 44th anniversary and I invite each one of you to come and participate and see the mighty miracle of victory the Lord has worked through the battling of Bishop Reuben. Hallelujah. Just like the Lord had fought and given victory to Judah Maccabee and the other Jews in those days. இதே போலவே அந்த நாட்களில் பிரஜாதிகள் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின போது
எப்படி கர்த்தருடைய ஜனங்க விரோதமாக போராடின போது யூதா மேக்கபி என்று சொன்னவர்களும் பரிசுத்தவான்களும் விரோதமாக நின்று சண்டை போட்டு போராடி வெற்றி பெற்றார்கள். In the same way the Lord God gave him the victory. அதே போலவே பிஷப் ரூபன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். Hallelujah, thank you Jesus. We see that Jesus Christ celebrated Hanukkah. It was a very special celebration of dedication. இயேசு கிறிஸ்து இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு வந்திருந்தார்கள்னு பார்க்குறோம். A commemoration, it is an observance, it is a worship, a Sabbath, a rest day, a holy convocation to God, because Jesus Christ is celebrating it. இது ஒரு விசேஷமான ஒரு பிரதிஷ்டை பண்டிகையாக இருந்தது. இது நினைவு கூறுதலாக இருந்தது. அது ஒரு ஆராதனையாக இருந்தது. இது ஒரு ஓய்வு நாள் கொண்டாடுற பரிசுத்த சபை கூடுதலாக இருந்தது. ஹல்லேலூயா என்றால் இயேசு கிறிஸ்துவே அது வந்திருந்தார்கள். He was sitting there at the celebration in Jerusalem. We just read it. அந்த பண்டிகை கொண்டாடுற இடத்துல எருசலேமில் இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு நாம் வாசிக்கிறோம். In Matthew 28:18 Jesus says, all authority is given to me in heaven and earth. மத்தேயு 28:18 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று. Hallelujah. We are not putting sufficient emphasis on who the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று, சகல அதிகாரம் பெற்றவர் வந்திருக்கிறார் என்று நம்ம சரியா சொல்லாத இருக்கிறோம். Hallelujah. He is the Lord of the Sabbath also. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். Hallelujah. Today is it the temple when the one who is greater than the temple is here? இன்றைக்கு தேவ ஆலயமா? தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டவரா? He is within us today. தேவ ஆலயத்தில் பெரியவர் இந்த சரீரமான தேவ ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் இன்றைக்கு. Today the one who is greater than the temple is dwelling in the hearts, in the temple of our body, in our hearts today. Today we are entering into a new year and it is a rededication to you, of you to God. இன்றைக்கு நாம் இந்த மாதத்தில் ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிறோம். அப்போ நாம் நம்மை மறுபடியும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்கிறோம். It is your rededicating your life to God, coming into the new year. புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து நம்மை மறுபடியும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்கிற பண்டிகையாக இருக்கிறது. They celebrated 8 days the feast of Hanukkah, rededicating themselves to God. 8 நாட்கள் கர்த்தருடைய ஜனங்க என்ன செய்தார்கள்? இந்த ஹானிக்கா என்ற பண்டிகை, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில், இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுற தேவனுக்கு நம்முடைய சரீரமே மறுபடியும் கர்த்தருக்கு நாம் பிரதிஷ்டை செய்கிற காலமாக இருக்கிறது. You are going to follow His laws, His ways, you are going to follow after Jesus Christ this year. நீங்கள் தீர்மானம் செய்ய போகிறீர்கள். பழைய வருஷத்தில் செய்யாததெல்லாம் கட்டளைகளை நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்காத காரியங்களெல்லாம் நான் மாற்றி நடக்கப் போகிறேன். இயேசுவே நீ சொல்கிறது போல கீழ்ப்படிந்து உடைய வழிகளை நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே உமக்காக நான் சாட்சியாக வாழ்வேன் என்று நீங்கள் ஐ வில் பி அ விட்னஸ் ஃபார் யூ என்று ஒப்பு கொடுக்க போகிறீர்கள். They were rededicating themselves because they had sinned, going after pagan gods. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்க பிரஜாதிகள் தேவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள், கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்போ அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தாவே எங்களை மன்னித்து மறுபடியும் அப்படி பிரஜாதிகள் மத்தியில்
கையில் எங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள் என்று ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். So you worship the things of God and start doing earnestly all what you did not do before. அப்பொழுது நாம் இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்து செய்யாத இருந்ததெல்லாம் தீவிரமாக செய்யும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற இந்த பண்டிகை நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? In these festival days shall we surrender and rededicate our lives to the Lord? I'm going to pray for you now. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். துதிகள் மத்தியில் வாச செய்கிற மகாபரிசுத்த தேவனே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் இந்த தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை கொண்டாடுற இந்த நாட்களில் தங்களையே ஒப்பு கொடுத்து நீர் சீக்கிரமாக இந்த 3வது பண்டிகை நாட்கள் கூட கர்த்தாவே உடைய 2ஆம் வருகை கூட இருக்கலாம். நாம் நம்ம உபாசம் இருந்து ஜெபித்து ஹல்லேலூயா நம்ம மறுபடியும் உம்மிடத்தில் பிரதிஷ்டை செய்யும்படிக்கு கர்த்தாவே ஒருத்தருக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒருத்தருக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியை ஊற்றும். விடுதலைக்காக உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எல்லார் மேலே உடைய அபிஷேகத்தை ஊற்றி அப்படி உம்முடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு, சுகத்தை விடுதலை அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message, especially as your second coming is very, very near. Lord, this is a time to prepare, Lord Jesus, and fast and pray and seek you and rededicate our lives to you, Father. I pray that you pour out your Spirit on all of them watching, listening to this message, Father. Those who are waiting for breakthrough, deliverance, healing, Lord, even deathbed, Lord, you can heal, Lord Jesus. Pour your Spirit on them. Set the captives free. Do miracles, Lord Jesus. Lord, let everybody fast and pray and seek you, Lord Jesus, and rededicate their lives to you. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கையில் அந்த அக்கௌண்ட் நம்பரில் அனுப்புங்கள். இந்த கடைசி நாட்களுடைய அறுவடையோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து பழிக்கும். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. These are days of end time harvest. Honor the Lord, celebrate His feasts. That was the main way 12 months of blessings came to the people of God. So sacrificial offerings you send to the account number and support the end time harvest of souls. The blessing of this ministry will be upon you and your families. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் அந்த முகவரியில் ஏறெடுக்கப்படும். நீங்கள் எங்களுக்கு டெலிஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Call us by phone, come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.